ஊரு பூரா இப்படி உதைச்சாங்கன்னா எடப்பாடி ஒரு 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 முடிவுக்கு அவர் ஒரு முடிவெடுக்க வேண்டிய அளவுக்கு தொண்டர்கள் ஒரு நிர்பந்தத்தை நெருக்கடியை நிச்சயமாக தருவார்கள். இல்ல ஓபிஎஸ் மீது அதிமுக தொண்டர்கள் இன்னும் நம்பிக்கையோட இருக்காங்கன்றீங்களா? இல்ல அவங்க என்ன அவன் நம்பிக்கையோட இருக்க காரணம் தான் 3,42,000 ஓட்ட ராமநாதபுரத்துல வாங்கினது. அதிமுக டெபாசிட் இழந்தது. இல்ல அவர் பின்னாடி எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க? எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க? இல்லைங்க, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மறைந்ததுக்கு பிறகு ஜெயலலிதாட்ட எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்க? ஒருத்தரும் இல்லை. கேட்டீங்களா? இதுதான் அரசியல். எல்லா எம்எல்ஏயும் ஆரம் வீரப்பன் பக்கம் இருந்தாங்க. 89 தேர்தல்ல சுயேச்சை சின்னம் சேவல் சின்னத்திலிருந்து 22 இடங்களை பெற்று தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்கிற சிகரத்தை தொட்டார் ஜெயலலிதா. அவரை எதிர்த்தவர்கள் அஸ்தமனமானார்கள். எந்த எம்எல்ஏயும் கிடையாது அந்த அம்மாட்ட. தொண்டர்கள் தான் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தொண்டர்கள் சசிகலா பக்கம் இருக்காங்க. அந்த சேவல் சின்னத்துல நின்னவர் தானே எடப்பாடி? சேவல் சின்னத்துல நின்னவர் எடப்பாடி. இப்ப அவ்வளவு அனுபவம் இருக்கு அவருக்கு. அனுபவம் இருக்கு, அறிவில்லை. அது எப்படி ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் நீங்க அறிவில்லைங்க. அவன் கம்பராமாயணத்தை சேக்கலார்னு எழுதனான்னு சொன்னதுலேருந்தே அவனுக்கு அறிவில்லைன்னு புரியலையா உங்களுக்கு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னே சொல்ல தெரியலைங்க ஒரு புத்தக விழாவில். ஆல்னுட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஆக்கிட்டான், அவன் ஆம்லேட் ஆக்கிட்டான். அறிவில்லை. அறிவு வேணும். ஒரு கட்சியை நடத்துவதற்கு அறிவும் வேணும், ஆற்றலும் வேணும். அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை. இப்ப ஜானகி அம்மையாரோட நூற்றாண்டு விழா நடத்தியிருக்காங்க. அது அதிமுகவில் ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? கொடுக்காது. எதுக்கு நடத்தின நீ? உனக்கு ஜானகி அம்மா மேல பற்றா? உனக்கு ஜானகி அம்மாவுக்கு ஏதாவது தொடர்பா? தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வர். முதல் பெண் முதல்வர். அவங்க ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய சுக துக்கத்தை தீர்மானிச்சவங்க. அது நீ இப்ப எதுக்கு அவங்கள நினைவு? ஏன் போன வருஷம் கொண்டாடல? ஏன் அதுக்கு முந்தின வருஷம் கொண்டாடல? இப்ப கொண்டாடுற எதுக்கு? எவனாவது நம்மளை கேர் எடுத்து பார்க்க மாட்டானான்னு கொண்டாடுற நீ. எம்ஜிஆர் தொண்டர்கள் அதை கொண்டாட மாட்டாங்களா? அதை ஆதரிக்க மாட்டாங்களா? கொண்டாடவே மாட்டாங்க. நீங்க எம்ஜிஆர் தொண்டன் நான் சொல்றேங்கிறதுக்காக இல்லை. ஒரு தொண்டனை நீங்க பேட்டி கேட்டுருங்க, இவனுக்கு வேட்டியை கழட்டிடுவான். அவ்வளவு கோபத்தில் இருக்கான். ஏன்னா எப்பொழுதும் இயங்கி கொண்டிருந்த கட்சிங்க அது. அந்த கட்சி இன்னைக்கு முடக்கிட்டோம்ல, பிஜேபி சொன்னதை கேட்டு.